ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்லி அயன் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும், பிஸ்னஸ்க்கு தேவையான பொருளாகட்டும், எல்லாமே சைஸ் வேரியாக உங்களுக்கு இருக்குது. நான் இந்த வீடியோஸில் உங்களுக்கு சாம்பிள் பீசஸ் மட்டும் ஒரு பீஸ் மட்டும் காட்ட போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் அயன் கடாய் எடுத்துட்டிங்க, அதாவது தோசைக்கல் எடுத்துட்டிங்க, கடாய் எடுத்துக்கிட்டிங்க, சாசிங் பேன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வகை வகையாக இருக்குது, விதவிதமாக இருக்குது. அதாவது கைப்பிடி வச்சது, உட்டன் கைப்பிடி வச்சது, வகுடு இருக்கிற மாதிரி, வகுடு இல்லாத மாதிரி. ஸோ அவங்க சமையலுக்கு ஏற்ப மாதிரி, யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பணியாரக்கல், ஆப்பக்கல், எண்ணெய் சட்டி, தோசைக்கல், விதவிதமாக இருக்குது. ஸோ என்னெல்லாம் இருக்குதுன்னு வீடியோஸ்குள்ளே போய் பார்த்துடலாம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் ஸ்டாண்டு தான். இது வந்து இந்த பக்கம் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஃபிட் பண்ணிடணும். டேபிளில் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த டைனிங் டேபிள் இந்த பிளாக் கல்லாம் இருக்குங்களா, ஆமாம், ஃபிட் பண்ணிவிட்டு கிச்சனில் கிரானைட் கல்லில் ஃபிட் பண்ணிக்கிறது. ஓகே, இந்த பக்கமாக வந்து சொல்லிக்கலாம். இப்போ எல்லாரும் பார்த்துப்பாங்க, ஏன்னா வந்து இது வந்து தூக்கி ஃபர்ஸ்ட்லாம் வந்து கல்லில் காமிச்சிருப்பாங்கல்ல, செங்கல்ல கட்டி. செங்கல்ல கட்டி. இப்போ வந்து இது வந்து அக்னி ஸ்டாண்டு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு ஹவுஸ் வார்மிங்லாம் பண்ணுறோம்ல, ஓம வளர்த்துருக்குலாம் யூஸ் பண்ணுற அக்னி ஸ்டாண்ட் இது. ஓகே, ஓம குண்டு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு பாருங்க உங்களுக்கு. எல்லா சைஸ்லேயும் இருக்குது. பெருசுலேருந்து சின்ன வரையுமே இருக்குது. இல்லை, இது ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுறதா இல்லை ஹோட்டலுக்கு வீட்டுக்கு வேணுங்கிற பெரிய தோசை சாப்பிட நினைக்கிறவங்களுக்கு பெரிய. இல்லை பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். எல்லாமே இரும்பு கடாய் தான். எல்லாமே இரும்பு. இது எடு சப்பாத்தி போடணும். இது தோசை போட்டுக்கலாம், தோசையும் போட்டுக்கலாம், சப்பாத்தியும் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு எனக்குலாம் கை பிடிச்சிட்டு தானே நான் திருப்புவேன். அப்போ அந்த மாதிரி விரும்புவங்களுக்கு இந்த மாதிரி கைப்பிடியோடு இருக்குது பாருங்கள். இல்லை வேறு எதாவது பண்ண முடியுமா? ஆம்லேட் போடுறது, தோசை போடுறது, சப்பாத்தி போடுறது, மீன் ஃப்ரை பண்ணலாம். ஓகே, இந்த கைப்பிடி வச்சது இனிமேல் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூடு தாங்கும்ல. ஆமாம், இது ஃபுல்லாமே உட்டு தானே கொடுத்துக்குறாங்க. ஆமாம், இரும்பில் செஞ்ச குழி பணியாரம் கல். 12 இருக்குது, குழி 12 இருக்குது. இது வந்து ஸ்டவ்வில் மட்டும் தான் வைக்க முடியும். ஹெவி பாட்டமாக இருக்கும். நல்லா இரும்பில் அந்த வாசனையோட சூப்பராக வரும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஆமாம், நல்லா சின்ன சைஸும் இருக்குது. ஆமாம், இதுவும் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல தான். இந்தமாரி ஃபுல்லாக வந்து இரும்புலே கொடுத்துருப்பாங்க எல்லாமே. கை ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கைப்பிடி வச்ச ஒரு இரும்பு தோசைக்கல், கைப்பிடி வச்ச மாதிரி இருக்குது. என்ன இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போ எல்லாமே கொஞ்சம் மாடலாக எதிர்பார்க்குறாங்கல்ல, அதனால இந்த மாடல். இப்போ ஏன்னா வந்து இந்த டிசைன் வந்து கொஞ்சம் இதுவாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒட்டாமல் வரக்காக இங்கே பிரேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டக்குன்னு கிறிஸ்பியாக தோசை சுடுறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இரும்பு கல்லில் ஒரு தோசைக்கல். ஆம்லேட்டு, சப்பாத்தி எது வேணாலும் போட்டுக்கலாம். மீன் ஃப்ரைலாம் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். நல்லா ஒட்டாமல் வரும். சூப்பராக இருக்குது. டிசைன் பாருங்கள், கலரே டிஃப்ரெண்ட்டாக பாலிஷ்டாக இருக்குது. இரும்பு தோசைக்கல் மட்டுமே இது. நாங்கள் இரும்புலேயே வந்து தாளிப்பு கரண்டி இருக்குது. சும்மா சின்னதாக ஆம்லேட் போட்டுக்கிறது, இதுவெல்லாம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா இருக்குது. பணியாரத்துக்கு நம்ம தாளிக்கிறோம், வெங்காயம் தக்காளி எல்லாமே சூப்பராக இருக்குல்ல. இதில் சமையலும் பண்ணலாம். பண்ணலாம். இப்போ இந்தமாரி ஸ்கொயர் ஷேப் தோசை, இந்த நெய் ரோஸ்ட்டு அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி வருது. ஸ்கொயர் கைப்பிடியோட வருது உங்களுக்கு. இதில் எல்லா சைஸஸுமே, எல்லா சைஸ், பெரிய சைஸ், ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா இந்தமாரி சிக்கன்லாம் பொரிச்சு இந்தமாரி கடையிலலாம் கொட்டுவாங்கல்ல, அதுக்காக இந்த ஜல்லடை. எண்ணெய் வடிகிற பர்பஸ். எண்ணெய் வடிகிறது. ஓகே, பலகாரம்லாம் எண்ணெய் வடிகிற பர்பஸ்க்கு. ஸ்டாண்டு கிடையாது, இது ஒன்லி அந்த பர்பஸ் மட்டும்தான். ஆமாம், பெரிய சைஸ் வரல இருக்குது. ஆமாம், இருக்குங்கக்கா. பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் வரல அதில் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இரும்பில் ஆப்பச்சட்டி. மூடி தனியாக தான்க்கா வாங்கிக்கணும். சின்னதாக அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்க. சைஸஸ் வேரியஸ் இருக்குது. இது பாருங்கள், இரும்பில் வந்து குழி பணியாரம். கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பணியார கல் பெருசாக இருக்குது பாருங்க. அந்த புளி இதுலேயே இந்த மாடல்ஸில் வருது. இது ஊத்தாப்பம் போடுற மாதிரி. ஊத்தாப்ப கல், இரும்பு கல் சூப்பராக இருக்குது பாருங்கள். எதுவுமே இண்டக்ஷனில் வைக்க முடியாதுல்ல.
வைக்கலாம், இல்லை இரும்புனாலே வைக்கலாம், இண்டெக்ஸில் வைக்கிறது தானே. ஃப்ளாட்டாக இருந்தால் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுறாங்கல்ல, ஹோட்டலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ வீட்டில் நம்ம வந்து சாஸ் பேன் யூஸ் பண்ணுவோம், அது இரும்பில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையுமே இருக்குது. ஹோட்டலுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி இருக்குது, வீட்டுக்கு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு இருக்குது. எண்ணெய் சட்டி சொல்லுவாங்க. எண்ணெய் சட்டி மீன் எண்ணெய் சட்டினா வந்து இந்த மாரி வடை அந்த மாதிரிலாம் பூரிலாம் பொரிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி திக்கு பாட்டமாக இருக்கும். முறுக்கு சுடுறதுக்கு, பலகாரம் சுடுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். சமையலும் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது என்ன கம்பி பார்த்தீங்கன்னா இந்த கிரில் கம்மி சொல்லுவாங்கல்ல, கிரில் அந்த சிக்கன்லாம் அதெல்லாம் வந்து இதில் சொல்லிக்கிட்டு கிரில் பண்ணி தருவாங்க. கிரில் பண்ணி தான் இல்லையே சின்ன சைஸ்னால் இந்த மாதிரிலாம் வரும். வீட்டில் நம்ம கேஸ் அடுப்பு இருக்குங்களே, அது மேலே வச்சு இப்படி சுட்டு சாப்பிட்ற மாதிரி வரும். இது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி பெரிய கம்பியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இரும்பு பாத்திரம்லாம் நம்ம எப்படி வந்து பதம் படுத்துறது, ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஏதாவது பதம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்குலாம் ரொம்ப ஈஸியான இது தான். அது வந்து கஞ்சி தண்ணி இருக்குங்களா, அதை போட்டு கொஞ்ச நாள் ஊற வச்சாலே போதும். தினைக்கு வந்து சாப்பாடு கழுவிக்கும் போது அந்த சாப்பாடு தண்ணி வந்து இதில் ஊற்றணும். இந்த இதில் கழுவுன தண்ணி ஊற்றலாம், கஞ்சி தண்ணி ஊற்றலாம், ரெண்டுமே ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே யூஸ் பண்ணால் வாஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து இந்த மீன் நம்ம சும்மா பொரிச்சு வறுக்கிறது, ஆம்லேட்லாம் போட்டு கொஞ்சம் பழகணும். அவ்வளோதான், பழகுனா ஈஸியாக வந்துடும். சரி, அது திருப்பிடிக்குது இல்லைம்மா வைக்க அதுக்கு ஏதாவது ஒரு எண்ணெய் அதிகமாக ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு கழுவி காய வச்சுட்டு எண்ணெய் பூசி போட்டு வச்சிடணும். சும்மா லைட்டாக க்ரீஸ் பண்ணிட்டு வச்சிடலாம். அடுத்த முறை யூஸ் பண்ணும்போது கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் பண்ணால் திருப்பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இவ்வளோதான் பதம் பண்ணுறது. இந்த உப்பு போட்டு கழுவுறது அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இதெல்லாம் தேவை சோப்பு, தேங்காய் சாதாரணமாக வாஷ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். எப்பவுமே போட்டால் வாஷ். சரி, அந்த தண்ணி போட்டு ஊற வைக்கணும்னு சொன்னேன் இல்லை, எவ்வளோ நாளைக்கு அதை ஊற வைக்கணும், எவ்வளோ ஹவர்ஸ் ஊற வைக்கணும்? ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், 3 ஹவர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட அவசரத்துக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி எடுத்து 10 நிமிஷம் யூஸ் பண்ணால் கூட போதும். அந்த மேலே இருக்கிற யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆம்லேட் அந்த மாதிரி போட்டு இது பண்ணணும். வேஸ்டானது ஏதாவது வேஸ்ட், அந்த வெங்காயம் எல்லாம் இருக்குல்ல அதை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் புளிப்பு மாவு அந்த மாதிரி இருந்ததுன்னா தோசை வேஸ்டானது அதில் போட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். எங்கே தான்